நிஃப்டி நல்ல ஒரு 3 டேஸ்ல ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேல ஃபால் ஆகி ஒரு பேனிக் மூவ்மெண்ட்டே கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம 19,850 இருக்கும்போதே சொன்னோம் ஒரு கமிங் டேஸ்ல வந்து நிறைய ஃபால் வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் 19,200 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணால் உங்களுக்கு 18,800 கண்டிப்பாக வந்து டச் ஆவான்னு சொல்லி நான் நேற்று லைவ்லையும் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டெலிகிராம் குரூப் நீங்கள் இல்லைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப், லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கிருந்து நிஃப்டி மேலே போய் பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 EMA சப்போர்ட்ல இருக்கு நிஃப்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 18,800 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வந்து இருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சலாக இருக்கு. 80% ஆஃப் த சான்சஸ் வந்து இருக்கு. 80% ஆஃப் சான்சஸ் வந்து இருக்கு. வித்தவுட் எதுவும் நியூஸ் வந்து பேட் நியூஸா எதுவும் வரலைன்னா, அதாவது இந்த வார் நியூஸ் எக்ஸப்ட் வார் நியூஸ் தவிர வச்ச எதுவுமே பேட் நியூஸ் வரலைன்னா இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிற சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கிரீன்ல தான் வந்துட்டு நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்படியே இன்னும் ஃபால் ஆனாலுமே உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் ஒருவேளை பிரச்சனை என்னன்னா இங்க 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 இன்னும் அன்ஃபில்டு கேப் இருக்கு. இந்த கேப் ஃபில் ஆயிடுச்சு, நம்ம சொன்ன மாதிரி இந்த கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைவ்ல சொல்லி இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிடும் மார்க்கெட்ல. ஒரு கேப் தான் வந்து இருக்கு மார்க்கெட்ல. இந்த ஒரு கேப்பும் வந்து இன்னைக்கு ஃபில் ஆகிற சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் ஒரு டிப் கொடுத்துட்டு மறுபடியும் மேல போலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு என்னை பொறுத்தளவு மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு மேல கீழே போச்சுன்னா மேக்ஸிமம் 18,650 அப்படிங்கிறதா இப்போதைக்கு உண்டான டவுன் ட்ரெண்ட். அதாவது இன்ட்ராடேல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18,650 வரைக்கும் தான் போக முடியும். பட் என்னுடைய ஹோப் என்னன்னா 200 டிஎம்ஏல வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு எனக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் இன்னைக்கு பிரேக் பண்ணாம இதுக்கு மேல இன்னைக்கு க்ளோஸ் வைக்கிறானா டே கேண்டில் ஞாபகத்தில் வச்சுங்க. இது வந்து டே கேண்டில் சொல்லியிருக்க பொசிஷனலா டே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டானா கண்டிப்பா வந்து ஒரு ரிவர்சல் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 200 மூவிங் மேல உங்களுக்கு வந்து இஎம்ஐ மேல வந்து இன்னைக்கு க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிஃப்டில வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு நேற்று வந்து இந்த 18,850 ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு ஃபிளாட்டோ இல்லை கேப் ஓப்பன் ஆகினாங்கன்னா உங்களுக்கு இதை பிரேக் பண்ணா நீங்க கண்ணை மூடிட்டு வந்து புட் சைடு போயிருங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணா கண்ணை மூடி புட் சைடு போயிருங்க. 18,650 வரைக்குமே வந்து உங்களுக்கு டார்கெட் இருக்கும். கொஞ்சம் பெரிய டார்கெட்டாவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் வந்து பெருசாக எதுவும் இல்லை. பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுவே வந்துட்டு கால் சைடு வந்துட்டு எப்போ போவோம்னா 18,900 மேல வந்துட்டு உங்களுக்கு போய்க்கலாம். 18,000 இந்த இது இருக்கு இல்லைங்களா, 18,907 உங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் மார்க் பண்றேன். 18,907 கேப் அப் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாலும் நீங்க வந்து போய்க்கலாம், இல்ல ஃபிளாட் ஓப்பன் ஆகினாலும் நீங்க வந்து போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 19,000 வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 19,000 வந்து. இதுதான் வந்து நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ட்ரேட் பண்ணீங்க, பெருசா வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ட்ரேடிங் பிளான். ஒருவேளை கேப் ஓப்பன் ஆனாலும் சஸ்டெயின் ஆகிறானான்னு பாருங்க. அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே போயிடும். ஸோ சஸ்டெயின் ஆகாமல் இருந்துச்சுன்னா வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணும். ஸோ லைவ் மார்க்கெட்ல வந்து நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி டக்குன்னு ஒரு பிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய கோர்ஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் முடிஞ்சா நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 200 EMI வந்து பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எல்லாம் வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லாம் வந்துட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இன்ட்ராடேல பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணிக்கணும்னா ஸோ கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட்ல இருந்து நேற்று வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம் பாருங்க. ஸோ 42,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். 42,000 கீழே போனா மட்டும் புட் சைட்ல இருங்க. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் வந்துட்டு அதிகமாகுது. ஓகேங்களா. ஸோ அதனால உங்களுக்கு 42 மேல போச்சுன்னா கால் சைட்லயும் 42,000 கீழே போனா புட் சைட்லயும் இருங்க. ஸோ சிம்பிள் ட்ரேடிங் பிளான் பேங்க் நிஃப்டியிலும் 42,600 மேல போச்சுன்னா கால் ஒரு நல்ல டைரக்ஷன் மூவ் வரும். அதுக்குள்ளேயும் மறந்து டைரக்ஷன் மூவ் வராது. 42,000 கீழே போச்சுன்னா வந்து புட். ஸோ சிம்பிளான பிளான். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு குயிக்கா வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் சொல்லுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டா லைவ் அப்டேட்ஸ் வரும். ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க நம்மளுடைய கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா tradewithpk.com இல்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல போயிட்டீங்கன்னாவே நம்மளுடைய கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு வெபினார் பத்தி டீடைல் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ரேட்டிங்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.